திருவடி சூலம் பைரவர் குன்னவாக்கம் அந்த இடத்து பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஜம்புகேஸ்வரர் அப்படின்ற ஒரு முருகர் கோயில் ப்ளஸ் வந்து முனீஸ்வரர் கோயில் இருக்குது. இங்கே வந்து அன்னதானம் பெரிய லெவலில் பண்ணியிருக்காங்க. இந்த கோயில் தற்செயலாக ரோட்டில் போகும்போது பார்த்தது தான். உள்ளே போகும்போது அவ்வளோ அமைதியாக இருந்தது. பக்கத்துலேயே வந்து இடுகாடு அதுக்கு பக்கத்துலேயே அமைஞ்சிருக்கு இந்த இடம். அது மட்டும் இல்லாமல் காலங்காத்தால் வரும்போது அந்த காட்டு வழியில் குன்னவாக்கம் ரோட்டில் வரும்போது பார்த்தாலே நம்மளுக்கு இந்த இடம் தெரியும். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே முனீஸ்வரன் குதிரை, அதுக்கப்புறமா அந்த முனீஸ்வரனோட கம்பீரமான சிலை, கையில் வச்சுட்டு இருக்கிற சுருட்டு, இதை பார்த்துட்டு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு காளி சிலை ஒன்று வச்சுருக்காங்க. அது மொத்தத்தில் இது வந்து ஒரு காட்டுக்குள்ளே அமைஞ்ச ஒரு சின்ன அமைதியான முருகர் கோயில். சொன்னல காளி, அந்த காளி சிலை இதுதான். இதை பார்த்துட்டு அப்படியே உள்ளே போனோம்னா முதல்ல இந்த சூலம், அதுக்கப்புறமா இந்த ஒரு சுயம்பு மாதிரி இருக்கிற ஒரு லிங்க வடிவில் ஒரு கல், அதுக்கப்புறமா அப்படியே உள்ளே கடந்து போகும்போது முருகர் தான் ஆக்சுவலாக உள்ளே இருக்கிறது. ஆனால் ஜம்புகேஸ்வரர் சிவனும் முருகனும் உள்ளே சேர்த்து வச்சுக்கிறாங்க. அதனால வெளியில் நந்தி இருக்கு. ஜம்புநாத சுவாமி திருக்கோயில். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே புட்லூர் அம்மன் மாதிரி ஒரு அம்மன் வச்சிருக்காங்க பக்கத்துலேயே. அதை இப்போ அடுத்து வரும் பாருங்க. படுத்தாப்புல பிரம்மாண்டமான ஒரு புட்லூர் அம்மன் மாதிரி ஒரு காளி சிலை வச்சிருக்காங்க. இவர் தான் அந்த கோயில் அர்ச்சகர். காலையில் முருகருடைய திருப்புகழை பாடிட்டு இருந்தார் நான் போகும்போது. அப்படியே இந்த அமைதியான சூழ்நிலையில் இந்த இடத்த அப்படியே ரசிச்சுட்டு குன்னவாக்கம் பக்கத்தில் இருக்கிற பைரவர் வீடு அந்த கோயிலுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். மொத்தத்தில் சொல்ல போனால் அந்த கோயில் பைரவர் கோயிலுக்கு வரவங்க இந்த இடத்துக்கும் ஒரு வாட்டி வரலாம். அவ்வளோ ஒரு அமைதியான பீஸ்ஃபுல்லான ஸ்பாட்.